ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்துல நாம் பார்க்கும்போது பாருங்க, அநேக அநீதிகள் ஜெயிப்பதை போல தோன்றுகிறது. துன்மார்க்க மக்கள் வளர்ந்து கொண்டு வருவதை போல தோன்றுகிறது. பாவம் செய்கிற மக்கள் தங்களை உயர்த்தி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையாக வாழுகிற, கடவுளுக்கென்று பயப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்து விடுமோ, தோல்வி வந்து விட்டதா என்று சொல்லி கேட்கிற அநேக கேள்விகள் நமது வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது, நாகும் 1:2 கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவன். எத்தனை வருஷமானாலும் சரிங்க, எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, அவர் நீதியை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அவர் நீதியை சரி கட்டுகிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அன்பான குடும்பத்து மக்களே, ஆண்டவரோடு கூட நாம் பயணிக்கும் போது நிச்சயமாய் ஒரு நாள் நீதி மரித்து போகவே போகாது. ஒருவேளை அநீதி வெல்லுவதை போல தோன்றும், அநீதி தலை தூக்குவதை போல தோன்றும், அநீதி இன்று ஜெயிப்பதை போல தோன்றும். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நீதியை நிலைநிறுத்துகிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நிறைய அநீதிகளை சந்தித்துக் கொண்டிருக்கோம்ல, நிறைய அநீதிகள் நம்மை பல விதங்களில் பாதிக்க செய்து கொண்டிருக்கிறதுல கவலைப்படாதிருங்கள். கர்த்தரோடு கூட நாம் பயணிக்கும் போது, கர்த்தரோடு கூட நாம் வாழும்போது, கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா நமது வாழ்க்கையிலே நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவன் நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஏற்ற நேரத்துல, ஏற்ற விதத்துல நிச்சயமாய் கர்த்தர் தருகிற அந்த மகிமை பதில் நீதி உள்ளதா இருக்கும். அவர் மறந்து போகிற மனிதன் அல்ல, நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். என் நீதிக்கு தக்கதான பிரதிபலனை எனக்கு தாரும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்கப்பா. நீதியை சரி கட்டுகிற ஆண்டவர் கைவிட மாட்டீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களுக்கான கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.